வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முத்துக்குமரன் மேலே இருக்கிற வன்மத்தை அருண் வந்து செமையாக கக்குறாரு ரஞ்சித் சார் கிட்ட. ஸோ தட் அவர் வந்து ஒரு டப்பா அப்படின்னு மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ தட் எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க கேப்டன் ஆனதுக்கப்புறம். அப்போ அந்த டாஸ்க்கை வந்து ஃப்ரெண்டாக நான் முத்துக்குமரனை நினைக்கிறனால தான் நான் வந்து அதை அவருக்கு கொடுத்தேன். மற்ற யாருக்கும் வந்து அந்த டாஸ்க்கை கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொன்னதாக வந்து முத்துக்குமரன்ட்ட அருண் வந்து சொல்லுவார். உடனே முத்துக்குமரன் வந்து அதை மறுப்பார். லைக் அவங்க ஃப்ரெண்டுன்னெலாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி. உடனே மஞ்சரியை கூப்பிட்டு, மஞ்சரி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும், ஆமாம் நான் முத்துக்குமரன் வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்றனால தான் இந்த டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து முத்துக்குமரன்ட்டே வந்து சொல்லிவிடுவாங்க. உடனே வந்து முத்துக்குமரன் வந்து சாரி அருண் அப்படின்ற மாதிரி அருண்கிட்ட சாரி கேட்பாங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்தை கேட்ட அருண் வந்து டென்ஷன் ஆகி, ஒரு விஷயம் வந்து என் பக்கத்தில் தான் நிற்கிறான், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி தான் மஞ்சரி வந்து கத்துனாங்க, அதுவே அவனுக்கு கேட்கல அப்படின்ற மாதிரி அவன் சாதிக்கிறான் சார். ஸோ அதனால தான் அவன் சரியான டப்பா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ செம்மையான டப்பா அவன் வந்து லைக் ஒரு விஷயத்தை வந்து அவன் நல்லவனா காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அப்பட்டமாக கத்திட்டு இருப்பார் அருண். ஸோ தட் வெளியே வந்து அவர் சாச்சனா கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஸோ இப்போ கூட பாருங்கள், சாச்சனா கிட்ட போயிட்டு அவன் நல்லவனன்னு காமிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக கன்சோல் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் முத்துக்குமரன் வாண்டடாக வந்து போல. முத்துக்குமரன் வந்து சாச்சனா அழும்போது வெளியே தான் இருந்தார். சாச்சனா தான் வந்து எனக்கு முத்துக்குமரன் அண்ணன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வாண்டடாக சாச்சனா தான் கூப்பிட்டு அவர் வந்து போயிருப்பார். அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா போல அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கேமாக ப்ளே பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஸோ அருண் இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. இது வந்து ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி நீ திட்டு இப்போ அவனை அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து அவனுக்கு பேச்சு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறது தான் கரெக்டு, அவன் பேசியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனை தன்னை நல்லவனாக காமிச்சிக்கிறான் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருப்பார். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஈவன் ரஞ்சித் சார் கேட்குறாரு, லைக் சிவகுமாரும் வந்து கேட்குறாரு. பட் எல்லாருமே கம்முன்னு இருக்காங்க. அது ஏன் அப்படின்றது தெரியல. இல்லை அருண், அவர் வந்து சாச்சனா கூப்பிட்டனால தான் போனார் அப்படின்னு சொல்லலை யாருமே. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம்லாம் பார்க்கும்போது ஸ்கிரிப்டடாக இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே வருது. ஸோ அருண் வந்து திடீர்னு இந்த மாதிரி முத்துக்குமரன் மேலே இருக்கிற வன்மத்தை கக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தளவுக்கு வன்மத்தை அருண் வந்து திடீர்னு கொட்டுறதுக்கு காரணம் வந்து மேபி அவரோட கேம் பிளானாக இருக்கலாமா அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ என்ன அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.